கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இது எப்படி சுவிசேஷ வசனமாகுது? எப்படி அவனுக்கு உடனே என்ன கேட்கிறாரு? கேள்வி என்ன கேட்கிறாரு? 30வது வசனம், ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? எந்த ஐடியா வந்துச்சு இவருக்கு? எங்க இருந்து இவர் இந்த ரட்சிக்கப்படுவதுங்கிற கான்செப்ட் அந்த அந்த இதை பிடிச்சாரு? எங்க இருந்து பிடிச்சார் ரட்சிக்கப்படுவதற்கு? அவர் சிறையில் இருக்கும்போதே சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாரு. ராத்திரி பூரா பாடிட்டு இருந்திருக்காருல்ல. ஓகே, ராத்திரி பூரா அந்த சுவிசேஷத்தை பாடிக்கிட்டே இருந்திருப்பாங்க ரெண்டு பேரும். வேற ஒன்று, அவர் பாவினதை உணர்ந்துட்டார். காவலில் இருக்கும்போதே கேட்டுக்கொண்டிருந்தார்கள் இருக்குல்ல, காவலில் இருந்தவர்கள்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அவர் பாடுறதை கேட்கும்போது அது அவருடைய உள்ளத்தில் ஒரு ஆண்டவர் பேசியிருப்பாரு. அப்போ சுவிசேஷத்தை ரொம்ப அழகாக நாம் பாடல்களில் கொண்டு வரோம். அந்த ஜிங்கு ஜக்கா இல்லாமல் இல்லை, சுவிசேஷத்தை பாடல்கள் மூலமாக அழகாக நம்ம சொல்லலாம். அந்த நாட்களில் உள்ள பாடல்கள்லாம் நிறைய பாடல்கள் விசேஷமாக ஆங்கிலத்தில் உள்ள இந்த ஹிம்னல் லிரிக்ஸ் அதிலெல்லாம் சுவிசேஷம் ரொம்ப தெளிவாக இருக்குது. அமேசிங் கிரேஸ் அதெல்லாம் ரொம்ப தெளிவான சுவிசேஷம். இந்த ஓல்டு ராக்கெட் கிராஸ் அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப தெளிவான சுவிசேஷம், ரொம்ப தெளிவாக அப்பட்டமாக எழுதி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நம்ம தமிழில் உள்ள அநேக பாடல்கள்லேயும் நிறைய சுவிசேஷங்கள் சிலர்லாம் அந்த எழுதின பாடல்கள் எல்லா இடத்துலையும் 2வது வருகை இருக்கும். 2வது வருகை ரொம்ப எம்பசைஸாக கடைசி லைனில் இருக்கும். சாரானவரஜி அம்மாள் பாடல் எல்லாம் இருக்கும். கடைசியில் உள்ளது 2வது வருகை இருக்கும். 2வது வருகை எல்லாமே எந்த பாடலும் இருக்காது. அந்த மாதிரி உயிரோட்டம் என்னங்க, உயிரோட்டம் இருந்தது, அதில் உயிரோட்டம் இருந்தது. இது உயிர் ஓட இருக்கப்படுது. இல்லை, நீங்கள் எடுங்களேன், எந்த பாடல்கள் சுவிசேஷத்தை திடமாக போதிக்கக்கூடிய பாடல்களாக இருக்கின்றன. என்னங்க, நம்ம வீட்டில் உட்காந்து பாடும் பொழுது பக்கத்தில் என்ன கேட்குறவங்க எப்படி அவங்க கேட்குறாங்க? இயேசு போதுமேன்னா மக்கள்லாம் என்ன இயேசு கோதுமைன்னு நினச்சிக்கிறாங்க. நல்லா பாடுனா சரி, ஆனால் அந்த பாடலாம் ரொம்ப அருமையான பாடல், ரொம்ப அருமையான பாடல். மாமிசம் என்ன, மனுஷர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாறிட்டாலும், இதெல்லாம் சுவிசேஷத்தினுடைய அடிப்படை. இன்றைக்கி இதெல்லாம் மாற்றி எழுத வேண்டிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சந்தர்ப்பத்துக்குள்ளே வந்துட்டோம். சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். வேற என்னெல்லாம் எப்படி வந்திருக்கோம்? வேற எப்படி அவர்களுக்கு சுவிசேஷம் இந்த ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற வாஞ்சை வந்தது என்று அவருக்கு. இப்படி அடிக்கப்படும் போது, இப்படி கஷ்டப்படும் போது இவங்க சிரிச்சுட்டே இருக்காங்களே, சந்தோஷம். வைத்தியக்காரங்களோ ஏதோ ஒரு சக்தி இருக்குதுன்னு உணர்ந்துட்டாங்க. ஏதோ ஒரு சக்தி இருக்குது. இது முக்கியமானது. இந்த அந்த இதுல 16ஆம் அதிகாரத்துல 26, 27, 28 அதாவது சடுதியிலே சிறைச்சாலையில் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிட்டு சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து அது வரைக்கும் தூங்கிட்டு இருக்காங்க. சரி, சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். சரி, அப்போ பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். என்ன விசேஷம்னா, இவங்க 2 பேர் தான் இருக்கிறோம் சொல்லியிருக்கணும். ஆனால் அன்னைக்கு ராத்திரி நான் பார்த்தா அந்த சிறைச்சாலையில் எல்லாருமே ரசிக்கப்பட்டிருக்காங்க. அல்லது கொஞ்சமாவது மனம் மாறி இருக்குது. எவனும் ஓடி போகலை அந்த நாளில். இது என்னடா, அது ஒரு கிரிமினல்ஸை கொண்டாந்து போட்டிருக்கிறாங்க, அதோட இவங்களையும் போட்டிருக்கிறாங்க. போட்ட இடத்துல சுவிசேஷம் எப்படி அவங்களெல்லாம் மாற்றிருக்குது. இது ஏன் இந்த 3 வசனங்களை ரொம்ப விசேஷமாக படிக்க ஆரம்பிச்சிங்க? இந்த விசேஷம் கட்டுண்டவர்கள் அந்த ஆராதிச்சதால அந்த சிறை கதவுகளும் திறக்கப்பட்டது, எல்லாரோட கட்டுகளும் நீங்கப்பட்டது. இதுல என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரியே அந்த ரட்சிப்புக்குள்ள அந்த காவல் சிறை அந்த உள்ள இருக்க கைதிகள் எல்லாருமே இவங்களுடைய ஆராதனையில கண்டிப்பா கட்டுண்டவர்கள் அப்படின்றப்போ வெளிப்புறமாக இருக்கிற அந்த கட்டுகள் அந்த சங்கிலி எல்லாமே கட்டவிழ்க்கப்பட்டப்போ கண்டிப்பா அவங்க மனசுக்குள்ள ஒரு ரட்சிப்புக்கு வேண்டிய இருந்த கட்டுகளும் கட்டவிழ்க்கப்பட்டது. ரொம்ப நல்லா இருக்க. வெளிப்புறமான கட்டுகள் கட்டவிழ்ந்த போது அவர்கள் உள்ளான கட்டுகளும் கட்டவிழ்ந்தன.
சூப்பர். ஆமாம், ட்ரூ ட்ரூ. இதில் வந்து சவுண்ட் அண்ட் எஃபெக்ட்லாம் போடலை, ஆட்டோமேட்டிக்காக அது நடக்குது. இல்லை கலர் லைட்டு, சவுண்டு எஃபெக்ட்டு, ட்ரம்ஸு, அப்புறம் இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப அடிக்கலை. உண்மையான ஆராதனை நடக்கும் பொழுது எல்லாம் கர்த்தர் அந்த மியூசிக் இதை பார்த்துக்கிட்டாரு. கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்தார், லைட்டு வெயிட்டு எல்லாத்தையும் அவர் தான் பண்ணிட்டார். அதனால வந்து ஒரு பெரிய ரட்சிப்பு வரல, சவுண்ட் எஃபெக்ட்லேயோ லைட் எஃபெக்ட்லேயோ ரட்சிப்பு வரல. கர்த்தருடைய வேத வசனம் அவங்க வந்து வார்த்தைகள் மூலமாக, அதற்கு அடுத்ததாக அவங்களுடைய பாடல்கள் மூலமாக, அதற்கு அடுத்ததாக அவங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக, அடிக்கும்போது அவங்க சந்தோஷப்பட்டு இருந்தபோது வாழ்க்கையின் மூலமாக சுவிசேஷத்தை அவர்கள் போதிக்கவில்லை, வாழ்ந்து காட்டினார்கள். அவங்களுடைய அனுபவமான வாழ்க்கையை பார்த்து அவங்களுக்குள்ள மாற்றம் வந்து. ஆமாம், என்னையா ஓடி போயிருக்கணும், ஏன் நீ ஓடி போகல? ஏதோ சம்திங் டிஃப்ரெண்ட், உங்கள் லைஃப் வந்து டிஃப்ரெண்ட். நீங்கள் ஒரு ராத்திரியில் அப்படி நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா அது இல்லாமல் இவங்களுக்குள்ளே இருந்த பல கேள்விகள், பல தோய்வுகள், அழுத்தங்கள், அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு டிப்ரெஷன் முன்னாடி இருந்திருக்கு. அதுக்கெல்லாம் அங்கே பதில் கிடைக்குது. ஏன்னா ஏற்கனவே பவுலுக்கு அதை குறித்து தானே ஒரு தெளிவு இருந்தது. ஓகே, அதனால தான் அந்த இடத்துல நடக்கும்போது எல்லாருக்கும் இருந்த அந்த டிப்ரெஷனுக்கு பதில் கிடைச்சது. எல்லாருக்கும் அந்த நேரத்தில் தான். ஆமாம், எல்லாத்துக்கும் அந்த செகண்ட்ஸில் நடந்துட்டு இருக்குது. அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குது, சாட்சி நடக்குது, சுவிசேஷ கூட்டம் நடக்குது, எல்லாமே ஒரே நேரத்தில் அந்த குறிப்பிட்ட டைம். இதுக்கு மேடை போட வேண்டியதில்லை. என்ன இல்ல 32வது வசனத்துல அப்படிதானே போட்டிருக்காரு. என்ன சொல்லுது? 32வது வசனத்துல அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். அப்ப அந்த பவுலும் சீலாவும் போதித்திருப்பாங்க. நைட் உட்காந்து எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குப்பா, நான் சொல்லல அவங்க, எனக்கு ஒரு நல்ல ரூம் போட்டு கொடு, இல்லை மேடை அல்லது ஜெயிலில் ஒரு 4 ரூம் எனக்கு ஒதுக்கிடு, அதெல்லாம் சொல்லல. இல்ல தூங்கிட்டு வந்ததுனால எனக்கு கஷ்டமா இருக்கு. என்னங்க, வீட்டுக்கு அழைச்சிட்டு இவங்க அங்க இருக்க வேண்டியவங்க இல்ல, இங்கே நீங்கள் இருக்க வேண்டிய இடமே வேற. சிம்பிள் லைஃப். அதாவது அவங்க தங்களை பெருமைப்படுத்திக் கொள்ளவில்லை, கர்த்தர் அவர்களை மேன்மைப்படுத்தினார், சுவிசேஷம் அவர்களை மேன்மைப்படுத்தியது. சரியான சுவிசேஷத்தை சொன்னால் அடி விழும், அதே நேரத்திலும் கட்டுகளும் உடையும், கர்த்தர் உயர்த்துவார். நான் அடுத்த நாள் வந்து சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு, 37வது வசனத்தை வாசிங்க. 37. அதற்கு பவுல், ரோமராகிய எங்களை அவர்கள் நியாயம் விசாரியாமல் வெளியரங்கமாய் அடித்து சிறைச்சாலையிலே போட்டார்கள். இப்பொழுது இரகசியமாய் எங்களை விடுதலை ஆக்குகிறார்களோ? அப்படியல்ல, அவர்களே வந்து எங்களை வெளியே அழைத்து அனுப்பிவிடட்டும் என்றார். பால சில நேரங்களில் விட்டு தான் பிடிச்சிருக்காரு. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா பவுலடியார் சில இடங்களில் வந்து அமைதியாக இருந்தார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அடிக்கிறதுக்கு முன்னாடி தொழு மரத்தில் கட்டி போகிறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம், நாங்களாம் ரோமரியா அப்படின்ட்டு. இன்னொரு இடத்துல இருத்தி கட்டும்போது முதலே சொல்லிட்டாரு, நாங்களாம் ரோமர். உடனே கட்டுனதுக்காக பயந்தாங்க எல்லாரும். இந்த நேரத்தில் எல்லாம் விடட்டு கொஞ்சம் நிம்மதியாக வந்துட்டு கடைசியில் வந்துட்டு நாங்கள்லாம் ரோமர், எங்களை போட்டு இப்படி வாங்கிட்டீங்க அப்படின்னு ஏன் செய்தார்? தனக்காக ஒரு நாளும் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபைகளை அவர் கொள்ளவில்லை, சுவிசேஷத்திற்காக செய்தார். அவர் அந்த நேரத்தில் கேட்கலன்னா இந்த சபைகள் எல்லாம் நிச்சயமாக அடிபட்டு போயிருக்கோம். இவங்கெல்லாம் ரோமர்களாக இருந்தும் அவர்கள் இவ்வளவு இணங்கியிருக்கிறாங்கன்னா நிச்சயமாக யாருமே கேட்கக்கூடிய கேள்வி, ரசிக்கப்படுவதற்கு நாங்கள்லாம் என்னையா செய்யணும், என்னமோ சொல்ல வரீங்க. பவுலை அடிச்சிருந்தாலுமே அந்த நடுராத்திரியில் அந்த சிறைச்சாலை அதிகாரிகள் அவனுடைய வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து சத்தியத்தை சொல்லி அவங்க காலெல்லாம் கழுவி தேவனை காயங்களை கழுவி அவனும் அவனுடையவர்களும் அனைவரும் உடனே ஆற்றல் பெற்றார்கள் சொல்லப்பட்டிருக்குங்க. எல்லாரும் சாப்பாடு வர வச்சிருக்காங்க, சாப்பாடு சிறைச்சாலையிலேருந்து அவங்க வந்து அங்கேயே இருக்கலைன்னா உடனே அவன் இறந்துருப்பான், அவன் குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டிய ரட்சிப்பு கிடைக்காம போயிருக்கும். கொஞ்சம் ஏதாவது ஷார்ட்கட் மெத்தட் இவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, இல்லைன்னா சலுகையை முதல்ல யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த முழு ரட்சிப்பும் கிடைக்காம போயிருக்கும். ஓகே, அதாவது முன்னாடியே போட்டிருந்தா இந்த இடத்துக்குலாம் வந்து இவங்களையெல்லாம் செஞ்சுருக்க முடியாது. அது கர்த்தர் வந்து சில நேரங்களில் வந்து பல நேரங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக சுவிசேஷங்களை அடி வாங்க தான் வைக்கிறாரு. என்ன மாலை வாங்க போடுறதுக்கு சில பேருக்கு கொடுத்து வச்சுருக்குது, ரைட்டு போட்டோம். மலர் வளையம் வாங்குறதுக்கு சில பேருக்கு கொடுத்து வச்சுருக்குது. ஆனால் அந்த இடத்துக்குன்னு அவர் கொண்டு போகிறார். நிச்சயமாக முன்னாடி அவர் இது பண்ணல, பின்னாடி அவர் சொல்கிறார். ஆனாலும் தான் எதற்காக கேட்குறாருன்னா, சபைக்காக சுவிசேஷத்திற்காக எந்த கேடும் வரக்கூடாது. இந்த தன்னுடைய
தனக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த சலுகைகளை அவர் சில இடத்துல சொல்கிறாரு, சில இடத்துல சொல்லலை. ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீனும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். என்னெல்லாம் சொல்லியிருப்பார் இதில்? இயேசு கிறிஸ்துன்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவுடைய முழு சுவிசேஷமும் வந்துடும். அவர் சொல்லியிருப்பாரு, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு நமக்காக பிறந்தார், என்னுடைய பாவத்துக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், திரும்ப வரப்போகிறார், மரித்தோரும் உயிரோரையும் நியாயம் தீர்க்க போறார்னு சொல்லி முழு சுவிசேஷமும் அதில் சொல்லியிருப்பாரு. இல்லை, இன்னும் விட்டுட்டீங்க. மரித்தோரையும் உயிருள்ளவரையும் நியாயம் தீர்க்க போகிறார், அவருடைய நாமத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு, அவருடைய நாமத்தில் அதையும் சொல்லியிருப்பாங்க. எல்லாத்தையும் முழுவதுமாக சுவிசேஷத்தில் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. ஒரே வார்த்தையில் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிடுறாங்க. ஆமாம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீனும் வீட்டார். இப்போ ஒன்று கொஸ்டின்னா என்ன கொஸ்டின் என்னன்னா, எப்படி ஒரு மனிதன் விசுவாசிப்பதன் மூலமாக அவனுடைய குடும்பம் முழுவதுமாக ரசிக்கப்படுகிறது? நீயும் உன் வீட்டாரும். அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். எப்படி சுவிசேஷம் குடும்பம் முழுவதுமாக பரவுகிறது? வீட்டில் ஒருத்தர் ஜுரம் வந்தால் எல்லாருக்கும் பரவுற பனி காய்ச்சல் அடிக்கிற மாதிரி ஒரு ஆளுக்கு. ஆமாம், விசுவாசம் என்பது ஒரு தொட்டுவாரொட்டி, அதாவது கண்டேஜியஸ். அப்படி கண்டேஜியஸாக இல்லைன்னா நிச்சயமாக விசுவாசம் இல்லை. ஒரு அனல் எரிஞ்சிட்டே இருக்கும்போது அது பக்கத்தில் உள்ளதுக்கும் கட்டாயம் பிடிக்கும். அதுதான் அனல், இல்லைன்னா அது புனல். ஓகே, நெருப்பு அப்படியே படும். ஆமாம், நிச்சயம் நெருப்பாக இருந்தால் அடுத்து பற்ற வைக்க வேண்டும். மற்றவங்களை பற்ற வச்சுக்கிட்டே போனுச்சுன்னா அது நெருப்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீனும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இதில் வீட்டாரும் சின்ன பிள்ளைங்க எல்லாருமே சேரும்ல. எல்லாருமே குடும்ப தலைவர். ஆமாம், அனைவரும் தானே வீட்டாரும். நீங்கள் என்ன தனியாக யூத் மீட்டிங் வைக்க போகிறீங்களா? இப்போ பிரித்து வைக்கிறதால இன்னைக்கு அவங்க குடும்பமாக தான் பார்த்தாங்க, குடும்பத்தை பிரிக்கிறது இன்னைக்கு இல்லை. ஞானஸ்தான சந்தேகம். ஞானஸ்தான சந்தேகம். ஓகே, ஞானஸ்தான சந்தேகம் சிறுவர்களுக்கும். ஆமாம், நிச்சயமாக என்ன செஞ்சுருப்பாங்க, பிள்ளைங்கள்லாம் ஐக்கியத்தில் சேர்ந்துருப்பாங்க. ஆனால் சபையினுடைய அங்கத்தினராக சேரும் பொழுது அவங்க நிச்சயமாக அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிந்து அதை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. ஆனால் புதுசாக வர்றவங்க வீட்டோட சேர்ந்து கொடுத்துருக்கலாம், அதுக்கு சரியான ஆதாரம் கிடையாது. கொடுத்துருக்கலாம் தான் சொல்ல முடியாது, கொடுத்தார்கள்னு சொல்ல முடியலை. நமக்கு கொடுத்துருக்கலாம், ஆனால் கொடுத்ததுக்கான சரியான ஆதாரங்கள் நிறைய கிடையாது. நம்ம பார்க்குற இடங்கள் எல்லாவற்றிலும் அதாவது சரியானபடி வேதத்தை அறிந்து, அதாவது சுவிசேஷத்தை அறிந்து பாவத்தை அறிக்கை செய்தவர்களுக்கு முழுவதுமாக சுவிசேஷத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டிருந்தாங்க. அதனால் இல்லாததை வச்சு ஒரு பெரிய தியாலஜியை நம்ம பண்ண வேண்டாம், இருக்கிறத வச்சு ஒழுங்காக நடத்தினா போகிறோன்ற. இல்லாத காரியத்தை வச்சு பெரிய தியாலஜி பண்ணிட்டு இப்படிலாம் இருந்திருக்கலாம், அதனால நாம் செய்திருக்கலாம், வந்திருக்கலாம், போயிருக்கலாம், அதைத்தான் மெயினாக எடுப்பாங்க. ஆனால் அது நம்ம அது அதோட என்ன சொல்கிறது, வேதத்தினுடைய முழுமையான வெளிப்பாடு இல்லாத பட்சத்தில் அதை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறது நல்லது. முழுமையான வெளிப்பாடு எது இருக்குதோ அதை வச்சு சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, மனம் திரும்ப, பாவ மன்னிப்பு பெற்று ஞானஸ்தானம் எடு. இது எந்த பருவத்துக்கு ஒப்பாகிறது? ஒரு வேளை அவங்க 10 வயசுல ஏற்றுக்கிட்டான் சரி, 12 வயசுல ஏற்றுக்கிட்டான் சரி, இது அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். என்ன கல்யாணத்துக்காக மறுபடியும் அடுத்த நாள் காலையில் எனக்கு கொடுத்துட்டீங்க, 1 வருஷத்துக்கு சந்தா நான் கட்டிடுறேன், இல்லை ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு என்ன தகுதி, 1 வருஷத்து சந்தா ஒரே ராத்திரியில் கட்டி முடிச்சிடுறேன், இதெல்லாம் அவங்க சொல்ல. நான் அந்த ஒரு கொஸ்டின் என்னென்னு கேட்டேன்னா, அதாவது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்பதை, அங்கே சபைகள் எல்லாமே குடும்பங்களாக இயங்கியது ஒன்று. அடுத்ததாக பிள்ளைகளுக்கு அவங்களுடைய விசுவாசத்தை கடத்தி விட்டார்கள். ஃபெய்த் லீகசி இருந்துச்சு, எல்லாத்துக்கும் ஒரு ஃபெய்த் லீகசி. அவங்களுக்கு அடுத்ததாக பிள்ளைங்களுக்கு மேலே கரிசனை எடுத்து அவங்களுக்கு சொல்லிடுறாங்க. செயின் ரியாக்ஷன் மாதிரி எல்லா இடங்களையும் அவங்க செஞ்சுருக்கிறாங்க. இந்த பிலிப்பியர்கள் நிருபத்தை நம்ம இன்னொரு தடவை நம்ம பார்க்க போகிறோம். பிலிப்பியர்கள் நிருபத்தை நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பகுதி. அந்த பகுதி இந்த பகுதியில் ரொம்ப நமக்கு தெளிவாக தெரிவது என்ன, சுவிசேஷத்தை அவர்கள் அறிவித்தது மட்டுமல்ல, அவர்களுடைய மற்ற இடங்கள்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. கூடி வந்திருக்கிற இடத்துல உபதேசித்தம் 13வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. கூடி வந்திருக்கிற இடத்துல உபதேசித்தம், அங்கே உபதேசம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பின்பதாக நம்ம பார்க்க என்னவென்றால், அந்த ரோமராகிய முறைகள் அவை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னால் அதோடைய பின்னணியம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதாயம் அற்று போய்விட்டு என்கிறத கண்டு, அதாவது ஒரு பிசாசை விரட்டினோடனே ஆதாயம் அற்று போயிட்டு, இது 2வது தடவை.
இல்லை, இன்னொரு தடவை வரும். இன்னொரு தடவை 19வது அதிகாரத்தில் போட்கொல்லன் இருக்கான்ல, அவன் என்ன சொன்னான்? தன்னுடைய தெமத்ரியு அந்த 19வது தெமத்ரியு என்ன சொன்னான்? தட்டான், நமக்கு ஆதாயம் அற்று போயிட்டு என்று தியானாளுடைய சிலையை வச்சு செய்கிறான். ஆக எல்லா இடங்களிலும் அநேக இடங்களிலும் இந்த சுவிசேஷத்துக்கு விரோதம் வர்றது என்னன்னா, ஒன்று தத்துவத்தின் மூலமாக வருவது, ஒன்று இரண்டாவதாக முழுவதுமாக ஆதாயம் அடிபடு போது. என்பதாக நாம் பார்க்கிறோம். அவர்கள் சிறைச்சாலையில் சுவிசேஷத்தை வாழ்ந்தார்கள், சுவிசேஷத்தை அறிவித்தார்கள், பாடலாக பாடினார்கள். இதனால் ரொம்ப விசேஷமாக நாம் பார்க்க வேண்டியது என்ன? நாம் பாடக்கூடிய பாடல்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடியவைகளாக இருக்கின்றனவா, பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்கிறதா, அல்லது பொழுதுபோக்காக அல்லது ஒரு கலை நிகழ்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது? ஆராதனை என்ற போர்வையிலே நாம் செய்யக்கூடிய காரியங்களை நாம் நிச்சயமாக ஆலோசித்து பார்க்க வேண்டும், சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இதன் மூலமாக, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எத்தனை பேர் கர்த்தருடைய வசனத்தை கேட்டார்கள்? ஏன்னா ஆடல் பாடல் மனிதர்களை ரட்சிக்காது, சுவிசேஷம் மட்டுமே ரட்சிக்கும். தொடர்ந்து இதை குறித்து நாம் யோசிப்போம்.